ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் சம்மந்தமான தகவல் தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரில் நம்ம ஃபாதர் நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்ரஸில் போய் சேஞ்ச் பண்ணுங்கள், மாற்றிக்கலாம்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஆதார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஆதார், ஃபஸ்ட்டு ஆதார் எடுத்தாங்கல்ல, அப்போ எடுத்து கொடுத்த ஆதார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேர் இருக்கும், பக்கத்தில் அவங்க தந்தை பேரோ இல்லை கணவர் பேரோ சேர்த்து கொடுத்துருப்பாங்க. கீழே தந்தை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பழைய ஆதார், முன்னாடி எடுத்தது. வேறு கீழே அவங்க ஆதார் நம்பரு மேலே ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த் இருக்கும், சில இயர் மட்டும் இருக்கும். இப்போ புதுசு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா டேட்டு பர்த்து இது மந்த்து எல்லாமே சேர்த்தா வருது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தந்தை பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முகவரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒய்ஃப் ஆஃப் அவங்களுடைய கணவர் பேர் போட்டிருக்காங்க. W/1 போட்டு ஒய்ஃப் ஆஃப் அவங்களுடைய கணவர் பேர் போட்டிருக்காங்க. இதே முகவரியில் அட்ரஸில் பார்த்திங்கன்னா அப்படி வருது, ஒய்ஃப் ஆஃபோ இல்லை சன் ஆஃபோ இந்த டாட்டர் ஆஃப் இந்த மாதிரி வரும். ஆனால் இதே ஆதாரம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு புதுசாக வாங்கும்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதான் புதுசு. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்குது. இதில் டேட் ஆஃப் பர்த்து ஃபுல்லாக வந்துருச்சு. இது மாதிரி தந்தை பேரோ இல்லை கணவர் பேரோ எந்த பேருமே இல்லை. மொபைல் அவங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது. இதுலேயே நீங்கள் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா C/O கேர் ஆஃப் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஒய்ஃப் ஆஃப்னு இருந்துச்சு. இப்போ இது அட்ரஸில் ஒன்லி கேர் ஆஃப் கணவராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க மகனாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய தந்தையாக இருக்கலாம். யார் வேணாலும் இந்த அட்ரஸில் வர்றது, அந்த அட்ரஸ்ஸு கேர் ஆஃப் தான் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் வர்ற அட்ரஸ் எந்த இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா சன் ஆஃபோ ஒய்ஃப் ஆஃபோ டாட்டர் ஆஃபோ வர்றதே இல்லை. சரி, இது முன்னாடி எடுத்தது. இப்போ அதுக்கப்புறம் இது அப்டேட் பண்ணது இப்படி இருக்குது. இன்னொரு ஆதார் பார்ப்போம். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆதார். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாற்றிட்டாங்க. என்னென்னா ஒன்லி பேர் மட்டும் தான் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, இதில் முகவரியில் பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் இருக்குது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. முகவரியில் டாட்டர் ஆஃபோ இல்லை சன் ஆஃபோ கொடுத்தாங்க, ஸ்லாஷ் போட்டு முகவரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தையோட அப்பா அவங்க இல்லை அம்மா அவங்கன்ட்டு. ஆனால் இப்போ வர்ற இதே பாருங்கள், இப்போ திருமணமாக அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பேர் டேட் ஆஃப் பர்த்து மேல் கொடுத்து ஃபீமேலாக மேலான்னு கொடுத்துட்டு அட்ரஸில் கேர் ஆஃப். ஏற்கனவே பார்த்தோம்னா அதில் எப்படி கேர் ஆஃப், அதில் முன்னாடி இருந்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு டாட்டர் ஆஃப்னு கொடுத்தாங்க. இப்போ வர்ற எல்லா அட்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேர் ஆஃப் மட்டும்தான். இப்போ நீங்கள் உங்களுடைய முகவரி மாற்றம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முகவரியில் பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்ற எதுவுமே கொடுக்குறதில்ல. நான் எதுக்கு இதை காமிச்சேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபாதருடைய நேம் கரெக்ஷன் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது தேவையே இல்லை. ஒன்லி நீங்கள் போய் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாவே உங்கள் ஃபாதர் நேம் தான் இங்கே வரும். ஏன்னா இங்கே ஃபாதர் நேமே எடுத்துருவாங்க. இங்கே ஃபாதர் நேமே ஷோ பண்ணாது, இல்லை உங்களோட மதர் நேமே இங்கே ஷோ பண்ணாது, காட்டவே மாட்டாங்க. காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸில் மட்டும்தான் உங்கள் ஃபாதர் நேம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மதர் நேம் இருந்தாலும் சரி, ஒன்லி அட்ரஸில் மட்டும் தான் வரப்போதே தவிர முன்னாடி மாதிரி இந்த இடத்துல தந்தை பேர் ஃபாதர் நேம் போட்டு வரப்போகிறதில்லை. அதனால் நீங்கள் இனிமேல் நீங்கள் பேரை உங்கள் ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு போகிறோம். வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரு கொடுத்து கேப்சா கொடுத்து OTP வரும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டோம். உங்கள் நேமையும் சரி, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ட்ரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன்லேயே இனிமேல் மாற்றிக்கலாம். அதுக்கு 50 ரூபா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எத்தனை தடவை வேணாலும் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காசு. இப்போ இதில் பாருங்கள், இதில் கொடுத்தாங்க. இது அட்ரஸ் சேஞ்ச் தான், அட்ரஸ் சேஞ்சுக்குள்ள ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் தான், கேர் ஆஃப் ஒன்லி. அது டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இங்கிலீஷ்லேயும் இங்கே தமிழ்லேயும் நம்ம கொடுத்துட்டே வர வேண்டியதான். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் அட்ரஸுக்கு ஒரே அட்ரஸ் தான், எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஃபாதர் நேமை கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் சேஞ்சில் போய் உங்கள் ஃபாதர் நேமை கேர் ஆஃபில் தான் கொடுக்க முடியும். சன் ஆஃப்லேயும் கொடுக்க முடியாது, இல்லை நீங்கள் டாட்டர் ஆஃப் எதுவுமே வராது. உங்கள் ஃபாதர் நேமை இங்கே நீங்கள் கொடுத்து கரெக்ஷனோ இல்லை சேஞ்சோ பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ தான் முதல் தடவை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.